இன்றைய நாள் கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சுக்கிர சஷ்டி, அதாவது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சஷ்டிக்கு சுக்கிர சஷ்டி என்று பெயர். இன்றைய நாள் சுக்கிரஹோரையில் இந்த முருகப்பெருமானின் ஒரு வரி மந்திரத்தை சொல்பவர்களுக்கு ஊரே ஆச்சரியப்படும் அளவிற்கு சுக்கிர யோகத்தால் பண வரவு கிடைக்கும். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நன்றாக இருக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு எந்தவித குறையும் இருக்காது. எதை தொட்டாலும் வெற்றி அடைவார்கள். பணத்திற்கு எந்தவித பஞ்சமுமே இருக்காது. வாழ்க்கையை வாழ்வதற்காகவே பிறந்தவர்களாக இவர்கள் திகழ்வார்கள். அவ்வளவு ஆற்றல் மிகுந்தவராகத்தான் சுக்கிர பகவானே திகழ்கிறார். சுக்கிர பகவானின் அருள் இல்லாதவர்களுக்கு இவை அனைத்துமே நேர்மாறாக இருக்கும். இப்படி நேர்மாறாக இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையுமே நல்லபடியாக மாறுவதற்கு இன்றைய நாள் சுக்கிர சஷ்டியில் சுக்கிரஹோரையில் நாம் எந்த ஒரு முருகப்பெருமானின் எளிமையான ஒரு வரி மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்பதை பார்ப்போம். கார்த்திகை மாதம் என்பது முருகப்பெருமானுக்கே உரிய மாதம் என்று நம் அனைவருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட மாதத்தில் முருகப்பெருமானுக்குரிய திதியான சஷ்டி திதி வளர்பிறையில், அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் விசேஷத்தையே தரும். வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் திருமண பாக்கியமும் கிடைக்கும் என்பது வேதங்களின் நம்பிக்கை. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சஷ்டி தினத்தன்று நாம் கண்டிப்பாக முடிந்தால் முருகன் கோவிலுக்கு சென்று அவரின் பூஜையில் கலந்து கொண்டு ஒரு நெய் தீபத்தை ஏற்றுவது ரொம்ப விசேஷம். இன்றைய நாள் சஷ்டி திதியானது காலை 11:15 தொடங்கி சனிக்கிழமை காலை 9:40 வரை இருக்கின்றது. இந்த சஷ்டி திதியானது முழுமையாக இருந்தாலும் நமக்கு தேவையான சுக்கிரஹோரை என்பது இன்று இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக வரும். இந்த சுக்கிரஹோர நாழிகையில் வீட்டின் பூஜை அறையில் ஒரு சிறிய தாம்பாளத்தை எடுத்துக்கொண்டு அந்த தாம்பாளத்தை சுற்றி 6 நாணயங்களை வைக்க வேண்டும். இந்த 6 நாணயங்களுக்கும் சந்தன குங்குமத்தை வையுங்கள். இந்த நாணயங்களாவது 1 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ அல்லது வீட்டில் வெள்ளி நாணயங்கள் இருந்தாலும் அதை தாராளமாக வைக்கலாம். இந்த நாணயங்களை சுற்றி வைத்த பிற்பாடு அந்த தாம்பாளத்தின் நடுவில் முருகப்பெருமானுக்காக வடக்கை பார்த்தவாறு ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும். இவ்வாறு விளக்கை ஏற்றிய பிற்பாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் தீர்ந்து உடனடியாக பண வரவு ஏற்பட வேண்டும் என்று சுக்கிர பகவானையும் முருகப்பெருமானையும் சேர்ந்து வேண்டிக் கொள்ளுங்கள். அதோடு இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் தெரிந்த ஒரு மந்திரம்தான், ஆனால் இதன் அர்த்தம்தான் பல பேருக்கு தெரியாது. அரோகரா அல்லது அரோகரா என்பது அரஹரோஹரா என்ற சொற்களின் சுருக்கம்தான். இறைவனே, துன்பங்களை நீக்கி எங்களுக்கு நற்கதியை அருள்வாயாக என்பதுதான் இதன் பொருள். ஒருமுறை திருஞான சம்பந்தர் பல்லக்கில் அமர்ந்து கொண்டு பயணம் செய்யும் பொழுது அவரை சுமந்து கொண்டு வந்தவர்கள் ஏலேலோ ஏலேலோ என்று களைப்பை குறைப்பதற்காக பாடிக்கொண்டே வந்தனர். இதை செவிமடுத்த திருஞான சம்பந்தர் பொருளற்ற ஒன்றை சொல்வதை விட பொருளோடு ஒன்றை சொல்லுங்கள், அதுவே நன்று என்று அர ஹரோ ஹரா என்பதை கற்றுக் கொடுத்தார். காலப்போக்கில் இந்த சொற்களுடன் முருகப்பெருமானுடைய பெயரும் சேர்த்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என்று சொல்வது வழக்கமாக மாறிவிட்டது. வெற்றிவேலை கொண்ட முருகனே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களை போக்கி நற்கதியை அருள்வாயாக என்பது இதன் அர்த்தம். இந்த முருகப்பெருமானின் மந்திரத்தை சொன்ன பிற்பாடு தீபதூப ஆராதனைகளை காட்டி ஏதாவது ஒரு பிரசாதத்தை நிவேதனமாக வைத்துவிட்டு பூஜையை முடித்துக் கொள்ளுங்கள். அதன் பிற்பாடு இந்த 6 நாணயங்களையும் எடுத்து ஒரு வெள்ளை நிற துணியில் முடிச்சாக கட்டி பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விடுங்கள். இன்று அதிவிசேஷமான சுக்கிர சஷ்டியில் சுக்கிரஹோரையில் இந்த ஒரு வழிபாட்டை முருகப்பெருமானுக்கு செய்ய ஊரே ஆச்சரியப்படும் அளவிற்கு சுக்கிர யோகத்தால் திடீர் பண வரவு கிடைக்கும். அனைவரும் இன்று கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.